உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த பொருளாதாரம் சிறப்பா இருக்கணும்னா, என்னென்ன பண்ணலாங்கிறத பத்தி பேசிட்டு வரோம் சரிங்களா? அதுக்கு அடுத்த நட்சத்திரம். அதாவது கேட்டை நட்சத்திரத்தில நீங்க யார் ஒருத்தவங்க பிறந்திருந்தாலும், உங்களுக்கு வந்து பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கணும்னா, நீங்க கீழ்க்கண்ட முறைகள கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உறுதியா பொருளாதாரம் வந்து மிக சிறப்பா இருக்கும். சரிங்களா? அந்த வகையில கொய்யாப்பழம், அது மட்டும் இல்லாம மாங்கா, மாம்பழம் சார்ந்த உணவுகள், அது அது மட்டும் இல்லாம கல்கண்டுல செய்த பொங்கல், இல்ல உணவுகள், சப்போட்டா பழம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு வரலாம். யாருன்னா தானம் கூட குடுக்கலாம் அத. செஞ்சுன்னு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா, இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய தாராபலம் நட்சத்திரத்தினுடைய உணவுகள தான் இப்ப நான் சொன்னதெல்லாம். சரிங்களா? இத நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இவங்களுக்கான வந்து மரம், அதாவது விருட்சம்ன்னு பார்த்தீங்கன்னா, பிராய். பிராய் மரம், மாமரம். பிராய் மரம் கூட உங்களுக்கு கிடைக்காது. மாமரம் எங்கே வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அந்த மாமரத்துக்கு தண்ணி ஊத்துறது, அந்த மாங்கா மரம் அதெல்லாம் வெட்டக்கூடாது. எந்த காரணம் கொண்டும் தீங்கு செய்யக்கூடாதுங்க. மாமரம் தண்ணி ஊத்துறது, மாமரத்தடியில போய்ட்டு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் உட்கார்றது, இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, உங்களுடைய அந்த நட்சத்திர எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து நல்லா பாசிட்டிவா உங்களுக்கு வரும். உங்களுடைய உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் கண்டிப்பா கழிச்சுன்னு வரும். சரிங்களா? இத உறுதியா நீங்க நம்பிக்கையோட செஞ்சுன்னு வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல பலன் தான் குடுக்கும். இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கான எனர்ஜிய குடுக்குறது இப்ப நான் சொன்னதெல்லாம். சரிங்களா? இவங்களுக்கான அதாவது கேட்ட நட்சத்திரத்துக்கான வந்து பட்சி, அதாவது பறவைன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவாகம், செம்பேத்து அப்படின்னு ஒரு பறவை இருக்குதுங்க. இத நீங்க வந்து என்ன பண்ணணும், அம் YouTubeல போயிட்டு அத அடையாளம் கண்டுக்கங்க. படமா போட்டு உங்க ஆஃபீஸ்ல வச்சுக்கலாம், உங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம். இத தினசரி பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்க, உங்க பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கும். ஏன்னா, இந்த கேட்டை நட்சத்திரனுடைய எனர்ஜிய குடுக்கக்கூடியது தான் இந்த இப்ப நான் சொன்ன பறவைகள், அ பழங்கள், மரங்கள்லாம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.